ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். கார்த்திகை தீபம் சீரியலாக ரொம்ப பரபரப்பாக வீட்டிருக்கு. கார்த்திக்கு ரம்யாவுடைய திருட்டுத்தனம் ஃபுல்லாக தெரிய வருது. ரம்யா வந்துட்டு யாருமே இல்லாத ஒரு இடத்த கூட்டிகிட்டு போயிட்டு இங்கே தான் நாங்கள் அந்த சாமியாரை பார்த்தோம், அவர் இங்கே தான் இருந்தார், ஆனால் இப்போ அவர் எங்கே போனார்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பல கதைகளை விட்டுட்டு இருக்காங்க. இதை கேட்டோன்னே கார்த்திக் வந்துட்டு ஒன்றுமே புரியலை, என்ன இங்கேயா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் இங்கே தான் இருந்தார், ஆனால் இப்போ அவர் எங்கே போயிருக்காருன்னு எங்களுக்கு தெரியாது அப்படின்றாங்க. சரி, அப்படியே இருந்தாலும் அவர் எங்கே போயிருக்காருன்ற விஷயம் கண்டிப்பாக எங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையும் போய் கேட்குறாங்க நம்ம கார்த்திக். அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே அந்த மாதிரி யாருமே வரல, நீங்கள் என்ன சார் இப்படி சொல்கிறீங்க, இங்கே அந்த மாதிரி சாமியார்ன்ற பேரில் யாருமே இல்லை, உங்களை யாருக்கும் தப்பாக பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, நாங்கள் இதே ஏரியாவில் ரொம்ப வருஷமாக கூடியிருக்கோம், இந்த மாதிரி யாரும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே இருக்கிறவங்க எல்லாம். இதை கேட்டோன்னே ரம்யாவுக்கு பயங்கர டென்ஷன் ஆகுது. கார்த்தி வந்துட்டு அப்படியே ரம்யா பக்கம் திரும்புறாரு. ரம்யாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. இல்லை கார்த்தி, நிஜமாவே நாங்கள் இங்கே தான் பார்த்தோம், அப்போது தெரில, நாங்கள் நிஜமாவே இங்கே தான் பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா மழுப்புறாங்க. என்ன பேசிட்டு இருக்கீங்க ரம்யா, நீங்கள் தானே கூட்டிகிட்டு வந்தீங்க, அவர் உண்மையானவரா பொய்யானவரா இதெல்லாம் கூட தெரிஞ்சு மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை கார்த்திக், அது வந்துட்டு சரி விடுங்க, அந்த சாமியார் ஃபோட்டோ இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஐயோ, என்ன இவன் நம்மளை கண்டுபிடிக்காம விட மாட்டான் போலயே, கரெக்டா அடுத்தடுத்து ஒவ்வொரு கேள்வியா கேட்டுட்டு இருக்கான், நம்ம மேல சந்தேகம் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கவே இல்லையே, நம்ம எதிர்பார்க்காத விஷயங்கள்லாம் நடக்குதே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றேன்னு தெரியாம ரம்யா முழிச்சிட்டு இருக்காங்க. அது வந்துட்டு நான் அவரோட போட்டோ என்கிட்ட இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. சரி, அப்போ தீபாவுக்கு கால் பண்ணிட்டு தீபாட்ட கேக்குறாங்க, தீபா அந்த சாமியாரோட போட்டோ இருக்கா அப்படின்னு கேட்டோன்னே தீபாவும் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே பயங்கர ஷாக் ஆகுது நம்ம ரம்யாவுக்கு. ஐயோ, இவன் என்ன பொசுக்குன்னு போட்டோ இருக்குதுன்னு சொல்லிட்டா இப்போ நம்ம நிலைமை என்ன ஆகும்னு நினைச்சு கூட பார்க்க முடியலையே. கார்த்தி, அது வந்துட்டு அங்க பாருங்க அப்படின்னு சொல்லி வேறு ஒரு தர காமிச்சிடுறாங்க. இப்படி பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்குங்க கார்த்திகை தீபம் சீரியல். ரொம்பவே சூப்பரா அண்ட் ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அண்ட் அது மட்டும் இல்லாம கார்த்திக்கு ரம்யாவை பத்தி தெரியுமா தெரியாதான்றது உங்களோட கருத்துக்களை நம்ம கமெண்ட் செக்ஷன்ல போய் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.